ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டியவை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். சர்க்கரை நோய் தொல்லை தரும் நோய்களில் ஒன்று. முற்றிலும் குணப்படுத்த முடியாத வியாதியான நீரிழிவை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். அதற்கு முக்கிய தேவைகள் மருந்துகள் மற்றும் உணவு. நீரிழிவுக்கு மருந்துகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உணவு, அதுவும் பத்திய உணவு. சர்க்கரை நோய் ஏற்பட முக்கிய காரணம் கணையம் இன்சுலினை சுரக்க இயலாமல் போவது. இதனால் சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் சக்தி உடலில் சேராமல் போய் இரத்தத்தில் தங்கிவிடும். ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். சர்க்கரை இனிப்பு வகைகள் தேன், வெல்லம், ஜாம், தேங்காய் சட்னி, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், டால்டா, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட், கொக்கோகோலா, பெப்சி, லிம்கா, மால்டோவா, ஃபேண்டா போன்ற பானங்கள், டின் பாட்டில்களில் விற்கும் பழச்சாறு கூடாது. வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, உலர்ந்த பழங்கள், கேக், ஈரல், மூளை, ஆட்டுக்கால், மாம்பழம், அன்னாசிப்பழம், சப்போட்டா, சீத்தாப்பழம், பலாப்பழம், திராட்சை ஆகியவற்றை தவிர்க்கவும். இப்பொழுது இதற்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகளை பார்ப்போம். வாழைத்தண்டு, முள்ளங்கி, முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி, புடலங்காய், சுரைக்காய், பாகற்காய், காராமணி, கொத்தவரை, அவரை, பீன்ஸ், வெங்காயம், முருங்கைக்காய், நூல்கோல், வெள்ளரிக்காய், தக்காளி, கத்தரிக்காய், காலிஃப்ளவர், பரங்கிக்காய், குடமிளகாய், கோவைக்காய், டர்னிப், சௌசௌ போன்ற காய்கறிகளை அதிகம் சேர்த்து கொள்ளலாம். சேர்க்க வேண்டிய கீரை வகைகளை பார்ப்போம். முருங்கைக்கீரை, மணத்தக்காளி, பசலி, கொத்தமல்லி, புதினா, சிறுகீரை, பருப்புக்கீரை, அகத்திக்கீரை, முளைக்கீரை, புளிச்சக்கீரை முதலியவற்றை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். மிதமாக வாரம் ஒரு முறை சேர்க்கக்கூடிய காய்கறிகள் பட்டாணி, சுண்டைக்காய், கேரட். மாதம் இருமுறை சேர்க்கக்கூடிய காய்கறிகள் கிழங்கு வகைகள் சேனை, சேப்பங்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை, வாழைக்காய், டபுள் பீன்ஸ் விதை போன்ற வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு. தினமும் சேர்க்கக்கூடிய பழ வகைகள் ஏதாவது ஒன்று மட்டும் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும். அரை ஆப்பிள், ஒரு சாத்துக்குடி, பச்சை வாழைப்பழம் அரை மட்டும், தக்காளி ஒன்று சிறியது, கொய்யாப்பழம் சிறியது ஒன்று, மலை வாழைப்பழம் ஒன்று, ஆரஞ்சு ஒன்று. வாரம் ஒரு முறை சேர்க்கக்கூடிய பழங்கள் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும். பச்சை திராட்சை 10 to 15, பப்பாளி, தர்பூசணி, கிர்னி பழம் 100 கிராம், மாதுளை 1. தாராளமாக சேர்த்து கொள்ளக்கூடியவைகள் வெள்ளரி, எலுமிச்சம்பழம், மோர், வெஜிடபிள் சூப், உப்பிட்ட ஊறுகாய் எண்ணெய் இல்லாமல். பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில். அசைவம் சேர்த்து கொள்ளக்கூடியவைகள் முட்டை 1, வெள்ளைக்கரு 2 மட்டும், மீன் 2 துண்டு அல்லது கோழிக்கறி தோல் நீக்கியது 100 கிராம், ஆட்டுக்கறி 100 கிராம் அல்லது 5 துண்டு. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.